வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்க்ரீக் செக்டாரை கைப்பற்ற நினைத்தால் கடும் பதிலடி. பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை. மனித உரிமைகள் குறித்து பாகிஸ்தான் பேசுவதா? ஐநா கூட்டத்தில் இந்தியா பதிலடி. இந்தியா EFTA தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது மூன்றாவது நாளாக பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு. இந்திய பயணத்தை மேற்கொள்ள உள்ள தாலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர். இந்திய புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை துவானி எதிரி மீது பாய்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்க்ரிக் செக்டாரை பாகிஸ்தான் கைப்பற்ற நினைத்தால் வரலாற்றையும் புவியியலையும் மாற்றும் அளவுக்கு கடும் பதிலடி தரப்படும் என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று வியாழக்கிழமை எச்சரித்தார். குஜராத்தின் சர்க்ரீக்கை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தானின் சமீபகால ராணுவ உள்கட்டமைப்புகள் அதிகரிப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். குஜராத்தின் பூஜ் பகுதியில் ராணுவ துருப்புகளிடம் உரையாற்றியவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது லே முதல் சர்க்ரீக் வரை இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புக்குள் ஊடுருவ பாகிஸ்தான் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்தன. இருப்பினும் பதிலடி நடவடிக்கையில் இந்திய படைகள் பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்பை முழுமையாக உடையும் விதத்தில் தாக்கின. இதன் மூலமாக இந்திய படைகள் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்த முடியும் என்ற செய்தி உலகுக்கு அனுப்பப்பட்டது. போரை தொடங்குவதும் போரை விரிவுபடுத்துவதும் ஆபரேஷன் சிந்தூரின் நோக்கம் அல்ல. இந்திய படைகள் ஆபரேஷன் சிந்தூரின் அனைத்து ராணுவ நோக்கங்களையும் வெற்றிகரமாக அடைந்து விட்டதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் தீவிரவாதத்திற்கு எதிராக நமது போராட்டம் தொடர்கின்றது. 1965 போரில் இந்திய ராணுவம் லாகூரை அடையும் திறனை நிரூபித்தது. இந்த 2025 நமது ராணுவத்தால் கராச்சி வரை செல்ல முடியும் என்பதை பாகிஸ்தானுக்கு நினைவூட்டியுள்ளோம். உங்கள் அனைவரின் துணிச்சலும் உங்கள் அனைவரின் வீரமும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் தொடர்ந்து பாதுகாக்கும் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். இந்தியாவின் வலிமையான 3 தூண்கள் ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை. இந்த 3 சேவைகளும் ஒன்றிணைந்து செயற்படும் போதுதான் ஒவ்வொரு சவாலையும் நாம் திறம்பட எதிர்கொள்ள முடியும். சர்க்ரீக் பகுதியில் பாகிஸ்தானின் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் வரலாற்று மற்றும் புவியியல் இரண்டையும் மாற்றும் ஒரு வலுவான பதிலடி வழங்கப்படும். சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆன போதிலும் சர்க்ரீக் பகுதியில் எல்லை பிரச்சினை தொடர்கின்றது. பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்தியா பிரச்சனைகளை தீர்க்க பல முறை முயற்சித்துள்ளது. ஆனால் பாகிஸ்தானின் நோக்கங்கள் குறைபாடுடையவை மற்றும் தெளிவற்றவை என்று தெரிவித்தார். சர்கிக் என்பது குஜராத்தின் பிரான் ஆஃப் கட்ச் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே உள்ள 96 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு அலை முகத்துவார பகுதி. கடல் எல்லை கோடுகள் குறித்து இரு தரப்பினரும் இடையே முரண்பாடுகள் நிலவுவதால் இது ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாக கருதப்படுகிறது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 60வது கூட்டம் ஜெனீவா நகரில் நடந்தது. இந்த கூட்டத்தில் நடந்த விவாதத்தின் போது இந்தியாவுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் அடுக்கியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் கூட்டத்தில் இந்திய தூதர் முகமது ஹுசைன் பேசிய போது சிறுபான்மையினரை துன்புறுத்தலுக்கு ஆளாக்கும் ஒரு நாடு எப்படி மனித உரிமைகள் குறித்து மற்றவர்களுக்கு போதிக்க முடியும்? இதை இந்தியா மிகவும் முரண்பாடாக கருதுகின்றது. பாகிஸ்தான் தங்கள் சொந்த மண்ணில் சிறுபான்மையினர் துன்புறுத்தப்படுவதை நிறுத்த வேண்டும். பாகிஸ்தான் அதன் சொந்த உள்நாட்டு தோல்வியினை புறக்கணித்து சர்வதேச மன்றங்களை பயன்படுத்தி இந்தியா மீது அவதூறு செய்ய மீண்டும் மீண்டும் முயற்சித்து வருகிறது என்று அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு EFTA இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதன்கிழமை நடைமுறைக்கு வந்துள்ளது. ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பில் ஐஸ்லாந்து, லீக்டென்ஸ்டைன், நார்வே, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கூட்டமைப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையே கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வர்த்தகம் மற்றும் பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் என்று விரிவான தடையற்ற ஒப்பந்தம் கையொப்பமானது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அந்த கூட்டமைப்பை சேர்ந்த நாடுகள் இந்தியாவின் 15 ஆண்டுகளில் $100 பில்லியன் முதலீடு செய்ய உறுதிமொழி அளித்துள்ளன. இந்திய மதிப்பில் அது சுமார் 8.80 லட்சம் கோடி இந்திய ரூபாய். அத்துடன் சுவிட்சர்லாந்திலிருந்து கை கடிகாரங்கள், சாக்லேட், வைரங்கள் போன்றவை குறைந்த வரியுடன் அல்லது வரி விலக்குடன் இந்தியாவில் இறக்குமதி செய்யவும் அந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கின்றது. இது குறித்து மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் வர்த்தகம், முதலீடு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றுக்கு இந்தியா EFTA ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பொதுமக்கள் மற்றும் வர்த்தகத்துக்கு பலனளிக்கும் என்று குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 12 பேர் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் கூட்டு அவாமி நடவடிக்கை குழு தலைமையில் கடந்த 3 நாட்களாக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் காஷ்மீர் அகதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட 12 நாடாளுமன்ற தொகுதிகளை ரத்து செய்ய வேண்டும், வரிச்சலுகை, உணவு மற்றும் மின்சாரத்திற்கான மானியங்கள் வழங்க வேண்டும் மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை நிறைவு செய்ய வேண்டும் என்பன உட்பட 38 கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டங்கள் நடக்கின்றது. போராட்டத்தின் போது 3வது நாளாக நீடித்த வன்முறையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரின் துப்பாக்கிச் சூடு நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை கலைத்தனர். அதில் 12 பேர் கொல்லப்பட்டனர். 3 காவல்துறையினரும் இந்த மோதலில் கொல்லப்பட்டுள்ளனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள்.
டானியாலில் தொடங்கி முசாபராபாத், ராவலகோட், நீலம் பள்ளத்தாக்கு மற்றும் கோட்லி வரை இந்த போராட்டங்கள் பரவியுள்ளது. செப்டம்பர் 29ஆம் தேதி போராட்டங்கள் தொடங்கியதிலிருந்து சந்தைகள், கடைகள் மற்றும் உள்ளூர் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. மொபைல், இணையம் மற்றும் லேண்ட்லைன் சேவைகளும் முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளன. நிலைமை மோசமடைந்து வரும் நிலையில் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கவும் அமைதியான தீர்வை காணவும் பேச்சுவார்த்தை குழுவை அமைக்க தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் கூறினார். இதற்கிடையில் ஐக்கிய காஷ்மீர் மக்கள் தேசிய கட்சியின் செய்தி தொடர்பாளர் நசீர் அஜீஸ் கான் இந்த விவகாரத்தில் அவசர தலையீட்டுக்கு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச சமூகத்திற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முக்தாங்கி அடுத்த வாரம் இந்திய பயணத்தை மேற்கொள்வார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு இப்போது அதன் எல்லையில் பாகிஸ்தானோடு நேரடியாக மோத தொடங்கியுள்ளது. இதனால் ராஜதந்திர நகர்வில் இந்திய ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசுடன் நெருக்கத்தை அதிகரித்து வருகின்றது. ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு அமைந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சர்வதேச நாடுகளின் அங்கீகாரத்தை அவர்கள் கோரி வருகின்றனர். இந்த நிலையில் தாலிபான் அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முக்தாங்கி வரும் அக்டோபர் மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் இந்தியா வருகின்றார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் தாலிபான் அமைச்சர் முக்தாங்கி இந்தியாவுக்கு பயணம் நடத்த திட்டமிட்டிருந்தார். ஆனால் சர்வதேச பாதுகாப்பு ஆணையம் அவர் பயணம் செய்ய விதித்திருந்த தடை நீக்கப்படாததினால் அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது. இந்தியாவுக்கும் தாலிபான் அரசுக்கும் இடையிலான உறவுகள் கடந்த சில மாதங்களாக மேம்பட்டு வருகின்றன. ஆப்கானிஸ்தானில் சமீபத்தில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு நிவாரண உதவிகளை அனுப்பி வைத்ததோடு இந்தியாவில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதரகங்களை தாலிபான் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளது. அத்துடன் கடந்த செப்டம்பர் மாதம் தாலிபான் அரசின் மருத்துவம் மற்றும் உணவுத்துறையின் இணையமைச்சர் அப்துல்லா ஜாகிர் உட்பட முக்கிய அதிகாரிகள் இந்திய பயணத்தை மேற்கொண்டனர். இந்த ஆண்டின் இறுதிக்குள் புதிய வகை ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை, குறிப்பாக ஹைப்பர்சோனிக் கிளைட் வாகனம் HGV-ஐ சோதனை செய்ய DRDO திட்டமிட்டுள்ளது. வாணி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஏவுகணை இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் ஆயுத திட்டத்தில் ஒரு முக்கியமான முன்னேற்றத்தை குறிக்கின்றது. இது இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திறன்களை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. HGV-கள் M5-ஐ விட அதிகமான வேகத்தில் அதன் துல்லிய திறனுக்காக அறியப்படுகின்றன. இது தற்போதைய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்படுவதை மிகவும் கடினமாக்குகிறது. இந்த ஏவுகணையின் வளர்ச்சி ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தில் DRDO-வின் விரிவான அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. DRDO-வின் திறன் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்ப ஆர்ப்பாட்டக்காரர் வாகனம் HSTDV போன்ற திட்டங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. புதிய HGV ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளிலிருந்து வேறுபட்டது. ஏனென்றால் இது ஒரு ராக்கெட் மூலம் அதிக உயரத்திற்கு உயர்த்தப்பட்டு பின்னர் அதன் இலக்கை நோக்கி ஹைப்பர்சோனிக் வேகத்தில் சறுக்கி அதிவேகத்துடன் இலக்கை நோக்கி பாய்கின்றது. இது நிலம் மற்றும் கடல்சார் இலக்குகள் இரண்டுக்கும் எதிராக சக்தி வாய்ந்த ஆயுதமாக அமைகின்றது. ஏனென்றால் இது குறைந்த உயரத்தில் பறப்பதன் மூலம் சிக்கலான திருப்பங்களை செய்வதன் மூலமும் எதிரி வான் பாதுகாப்பு அமைப்புகளின் இடைமறிப்பை தவிர்க்க முடியும். 2025ஆம் ஆண்டின் இறுதியில் நடைபெறவிருக்கும் சோதனை வாணி HVV-யின் முழு அளவிலான விமான சோதனையாக இருக்கும். இது ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கான இந்தியாவின் செயல்பாட்டு திறனை மேலும் உறுதிப்படுத்தும். ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை கொண்ட நாடுகளில் உயரடக்கு குழுவில் இந்தியா நுழைவதை இந்த மைல்கல் சுட்டிக்காட்டுகின்றது.